Hi friends, thanks for viewing. இன்றைக்கி நம்ம ஸ்டீல் ஸ்டேர் கேஸும் கான்க்ரீட் ஸ்டேர் கேஸும் இருக்கிற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கான்க்ரீட் ஸ்டேர் கேஸ் பற்றி ஒன்றும் நம்ம பெருசாக பார்க்க தேவையில்ல. அதுக்கு பதிலாக ஸ்டீல் ஸ்டேர் கேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 60 to 70 kg இருக்கவங்க இதில் ஏறி ஓடும்போது இறங்கும்போது கூட ஒரு சின்ன வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகுது. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து கை பிடிக்கிறதுக்காக மேலே ஏறும்போது இது ஒரு 2 ராட் தேவைப்படுது. இது அதிலிருந்து கட் பண்ண ஒரு ராட் ஒரு சப்போர்ட்காக வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பேஸ் ஒரு வேஸ்ட்டு ஸ்லாபுக்கு பதிலாக இது நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுவும் 2 தேவைப்படுது. அப்புறம் இது சேஃப்டிக்காக இது ஒரு 4 ராட் தேவைப்படுது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸு இது அரவுண்ட் 18 தேவைப்படுது. இப்போ அதோட கம்பேரிசன் பார்ப்போம். ஸோ ஸ்டீல் ஸ்டேர் கேஸ் பார்த்திங்கன்னா காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் இப்போ காட்டின ஸ்டேர் கேஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஸ்டேர் கேஸ், அதோட காஸ்ட் வந்து 20,000. அதே ஒரு டாக் லெக்டு ஸ்டேர் கேஸ் பண்ணும்போது ஒரு லேண்டிங்காக எக்ஸ்ட்ரா செலவாகும். அதுவும் ரொம்ப ஆகாது, அரவுண்ட் 5,000 தான் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ ஒரு டாக் லெக்டு ஸ்டேர் கேஸாக இருந்தாலும் ஒரு ஸ்டேர் கேஸுக்கு 25,000 ஒர்க் முடிச்சிடலாம் வித் லேபர் காஸ்ட்டோட சொல்கிறேன். அதே கான்க்ரீட் ஸ்டேர் கேஸ் பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஸ்லாப், அதுக்கு சென்ட்ரிங் பண்ணி ராட் பிளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் காங்க்ரீட் பிளேஸ் பண்ணி அது க்யூரிங் பண்ணினதுக்கப்புறம் ஸோ பிரிக் யூஸ் பண்ணி ஸ்டெப்ஸு பிளாஸ்டரிங்னு ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. ஸோ ஒரு கான்க்ரீட் ஸ்டேர் கேஸ்னால் மினிமம் 1.25 lakhs ஆகிடும், அதாவது 1.25 லட்சம் ஆகிடும். சரிங்களா? அடுத்து அதே மாதிரி இன்ஸ்டாலேஷனும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் ஸ்டேர் கேஸ் வந்து மேக்ஸிமம் 2 days முடிச்சிடலாம். கரெக்டாக இது பண்ணும்போது மேக்ஸிமம் 2 days முடிச்சிடலாம். வெல்டிங் ஒர்க் எல்லாம் முடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து மேக்ஸிமம் 2 days ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. அதே காங்க்ரீட்டுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 10 days வரைக்குமாவது இழுத்துரும். வேகமாக செய்யணும்னு நினச்சா கூட ஸோ எல்லா ஒர்க்கும் முடிக்கிறதுக்கு மினிமம் 10 days ஆகிடும். சரிங்களா? ஸோ இது 2 ரொம்ப முக்கியமான ஸ்டீல் ஸ்டேர் கேஸில் இருக்க அட்வான்டேஜ். அதே டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்டேர் கேஸில் கொஞ்சம் அந்த குழந்தைங்க எல்லாம் போகும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே கான்க்ரீட் ஸ்டேர் கேஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. ஸோ ஃபுல்லாக கவர்டாக இருக்கும். ஸோ கான்க்ரீட் ஸ்டேர் கேஸ் வந்து ஸ்டீல் ஸ்டேர் கேஸை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப சேஃப் தான். அதே மாதிரி மெயின்டெனன்ஸும் பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஸ்டேர் கேஸ் வந்து அந்த வெல்டிங் ஜாயிண்ட்லாம் கொஞ்சம் பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. அது அப்பப்போ சின்ன ஒர்க் வைக்கும். பட் அந்த ஒர்க்கே பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடிக்கு ஒரு ஸ்டீல் ஸ்டேர் கேஸோட லைஃப் பார்த்திங்கன்னா மினிமம் 20 years இருக்கும். அதே கான்க்ரீட் ஸ்டேர் கேஸ்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் தேவைப்படாது. ஸோ அதை நம்ம க்ளீனிங் ஒர்க் மட்டும்தான் அப்பப்போ பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடிக்கு கான்க்ரீட் ஸ்டேர் கேஸில் எந்த ஒரு ஒர்க்கும் தேவைப்படாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ரௌடு நிறையா இருக்கிற ஏரியா, அதாவது ஒரு ஸ்கூல், காலேஜ், தியேட்டர் அந்த மாதிரி இடத்துல ஸ்டீல் ஸ்டேர் கேஸ் வைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி செலவு வைக்கும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் ரெகுலராக ஏறி இறங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கான்க்ரீட் ஸ்டேர் கேஸ் தான் பெஸ்ட்டு. மற்றபடிக்கு நம்ம ஒரு சின்ன வீடு கட்டுறோம் அப்படிங்கும்போது அந்த ஒரு வீட்டுக்கு ஸ்டேர் கேஸுக்குன்னு தனியாக 1.25 லட்சம் செலவு பண்ணி கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. தாராளமாக ஸ்டீல் ஸ்டேர் கேஸ் ஸோ 20 to 25,000 ஸ்டீல் ஸ்டேர் கேஸ் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். தேங்க்யூ.